السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் ஹிலாஃபத். அன்னலார் இறந்த பின்பு முஸ்லிம்களின் முதல் ஹலீஃபாவாக தேர்வு பெற்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சுமார் 2.25 ஆண்டு காலத்தில் சாதனைகள் பல புரிந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடுவோரை ஒடுக்கிட படையை உருவாக்கினார்கள். தன்னை நபி என பொய் பிரச்சாரம் செய்தவனை அழித்தொழித்தார்கள். இஸ்லாமிலிருந்து விலகியவர்களையும் ஜகாத்து வழங்க மறுத்தவர்களையும் ஒடுக்கினார்கள். முனாஃபிக்குகளின் சதியை முறியடித்தார்கள். முஸ்லிம்களின் கடும் பகைவனான கிறிஸ்துவ மன்னன் ஹிர்கல் என்பவனின் கொட்டம் அடக்க படையனுப்பினார்கள். மேலும் அனைவரிடத்திலும் நட்பு வைத்தல், எளியோருக்கு உதவுதல், விருந்தோம்பல் ஆகிய பண்புகளை பெற்றிருந்தார்கள். துணி வியாபாரத்தில் தமது வாழ்க்கையை நடத்தினார்கள். ஹலீஃபாவாக நியமனம் பெற்ற பின் ஒரு முஹாஜிர் குடிமகனாகிய அளவை போன்றே பொது நிதியிலிருந்து சம்பளம் பெற்றார்கள். தமது மனைவி இனிப்பு பதார்த்தம் வாங்கி சாப்பிட ஆவல் கொண்டும் அதை வாங்கி தர இயலாதவாறு சம்பளம் மிக குறைவாக பெற்று வந்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் திங்கட்கிழமை தமது 63வது வயதில் வஃபாத்தானார்கள். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு பெரிய ஃபித்னா என்னன்னு கேட்டால் பொய் தூதர்கள் உருவாகிறது. அரபு நாட்டிலையும் சரி, பக்கத்து நாட்டிலையும் சரி, நபிசாஸ் அவங்களுடைய இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு அப்போ நமக்கு வகி வருதுன்னு சொன்னால் மக்கள் நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க என்பதாக ஏறத்தாழ ஒரு 17 இது போன்ற பொய் தூதர்கள் உருவானாங்களாம். அதில் ஒருத்தன் கதை எழுதுனா, தவளையே நீ என்ன சொல்கிற, அல்லாஹ் எனக்கு வகி அனுப்புகிறானா இல்லை, இப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு வேதம் இறங்குச்சுன்னா ஒரு கதையை விட்டு வச்சிருந்தேன். அதையும் நம்பினாங்க அந்த அவனை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டத்து மக்கள். அப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஆமாம், இப்போ இவங்க ஒரு தூதர்னா இவங்க நம்ம ஏற்றுக்கிறோம், அவங்களுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் வரும் தானே அப்படிங்கிற மாதிரி பெரிய குழப்பம். இதெல்லாம் அடக்குனாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இதாக வாழ்ந்துருக்காங்கன்னு. அந்த ஹசானாங்கிறது இவங்களுடைய ஒரு பொறுப்பில் உள்ளது தான். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சொற்பமான ஒரு தொகையை தான் கசானாலேருந்து எடுத்துக்கிட்டாங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை கழிக்கிறதுக்காக. எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக ஒரு தடவை இவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவி இனிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. செஞ்சு வைக்கும்போது இது எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு இந்த இனிப்புக்கு, இல்லை நீங்கள் கொடுத்த காசில் செஞ்சுட்டேன். அப்போ முஸ்லீம்களுக்குடைய பொது சொத்துலேருந்து நம்ம வீட்டில் இனிப்பு செய்கிற அளவுக்கு நம்ம காசு எடுக்கிறோமா, அப்போ இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசில் இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்களாம். இவ்வளோ ஒரு இஹ்லாஸாக வாழ்ந்தார்கள் சஹாபா பெருமக்கள். கண்ணியமானவர்களே, இதுக்கு பின்னாடி உமரலத்தில் ஆட்சிக்கு வரப்போ சொன்னாங்க, இந்த அளவுக்கு அந்த பொதுநிலையிலேருந்து சம்பளத்தை ரொம்ப கம்மியாக வாங்கினாங்க. உமரலியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, அபூபக்கர் என்ன கொஞ்சம் சிரமத்தில் ஆழ்த்திட்டாரு என்று சொல்லும் அளவுக்கு. ஏன்னா இப்போ அவங்கள விட அதிகமாக இவங்க எடுக்க முடியாதில்ல, ஏன்னா அவங்க ஒரு நேர்வழி காட்டப்பட்ட ஹலீஃபாவாயிட்டாங்க. அப்போ இதை பின்பற்றுறது உமரல்லா மீது கடமை. சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை இருந்துச்சு. இதுதான் சஹாபாக்கள். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். சந்திரன் சாய்வு. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தாம் இஸ்லாமை ஏற்றதன் காரணத்தை விவரிக்கின்றார்கள். அன்னலார் தமது மழலை பருவத்தில் தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்த போது தமது விரலை நிலவின் பக்கம் நீட்டியிருக்க அந்த நிலவும் விரலின் பக்கம் சாய்ந்திருக்க கண்டேன் என கூறுகிறார்கள். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. குளிக்கும் போது முழு உடலும் நனைவது. உடலின் ஒவ்வொரு முடியின் கீழும் அசுத்தம் இருக்கிறது, எனவே முடிகளை கழுவுங்கள், உடலை நன்கு சுத்தம் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் விளக்கமாவது, குளிக்கையில் முழு உடலும் நனைவது கடமையாகும். எனவே தலைமுடி, தாடி ஆகியவற்றின் வேர்பகுதி வரை தண்ணீரை நன்கு செலுத்த வேண்டும். மேலும் பெண்கள் தன் தலைமுடிகளின் உள்வரை தண்ணீர் செலுத்தும்படி முடிகளை அவிழ்த்துவிட்டு குளிக்க வேண்டும். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ரஜப் மற்றும் ஷாபானின் ஓதக்கூடிய துவா. ரஜப் தொடங்கியதும் அன்னலார் இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மற்றும் ஷாபான் மாதங்களின் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, மேலும் ரமலான் மாதத்தை நாங்கள் அடைய செய்வாயாக.
5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஒழுவின் காணிக்கை. என்னை போன்று ஒழு செய்து மனதளவில் கூட எந்த பேச்சும் பேசாமல் 2 ரக்காயத் ஒழுவின் காணிக்கையாக தொழுபவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். புகாரி ஹதீஸ்லே பதிவு செய்யப்பட்டுள்ளது. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹுக்கு இணை கற்பித்தல். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பாரோ அவர் நிச்சயமாக மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்து விட்டார் என சூரா நிசாவிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக அலங்காரம். அல்லாஹ் கூறுகிறான், காஃபிர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக காட்டப்பட்டுள்ளது. காஃபிர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக காட்டப்பட்டுள்ளது. ஆதலால் அவர்கள் ஏழைகளாக இருக்கும் முஃமின்களை ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்களான இறையச்சம் உள்ளவர்களோ மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றே கொடுப்பான் என சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. பிரேதத்தின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிரேதத்தை தூக்கி கொண்டு மக்கள் நடந்து போகும்போது அது நன்மைகள் புரிந்த பிரேதமானால், அதாவது ஜனாசாவானால், என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என அந்த பிரேதம் கூறும். அது பாவம் புரிந்த ஜனாசாவாக இருந்தால், ஐயோ என் கை சேதமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என கூறும். அந்த சப்தத்தை ஜின் மற்றும் மனிதர்களை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் கேட்கின்றன. ஒருவேளை மனிதன் அதை கேட்க நேரிட்டால் அவன் மயங்கி மூர்ச்சை ஆகிவிடுவான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துவாவை இந்த உம்மத்து கேட்க நினைச்சாங்க. எல்லாம் கபருடைய வேதனை நீ என்ன செய்ய, என் உம்மத்துக்கு நீ காட்டி கொடு, அப்பனாச்சும் திருந்தி இவங்களாம் ஒழுங்காக இருக்கட்டும் என்பதாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க, ஒருவேளை நான் அப்படி துவா செஞ்சுட்டு அல்லாஹ் உங்களுக்கு காமிச்சிருவான் கபருடைய வேதனை, கபரு நிலையை. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஜனாசா அடக்கம் பண்ணாமல் தூக்கி போட்டு ஓடி போயிடுவீங்க, கபருக்குள்ளே யாருமே இறங்க மாட்டீங்க. இந்த பயத்தின் காரணமாக நான் உங்களுக்கு இந்த காட்சியை காட்டணுங்கிற அந்த துவா நான் செய்யாமல் விடுறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை. உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, நான் ஒரு முறை நோயுற்ற போது என்னை காண வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்காணும் துவாவை ஓதி என் மீது ஊதிவிட்டு போகும்போது, உஸ்மானே இதையே ஓதி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அந்த துவாவானது, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், உஈதுக பில்லாஹில் அஹதி ஸமதி அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதுன் மின் ஷர்ரி மா அஜிது என்ற அந்த துவாவாகும். இது நோயுற்ற ஓதக்கூடிய துவா. 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. மக்களே, சலாமை நன்கு பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், இரவில் மக்கள் தூங்கும்போது நீங்கள் விழித்து வணங்குங்கள், இச்செயல்களினால் நீங்கள் சுவனத்தில் நிம்மதியாக நுழைவீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் எந்த நிலவை படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. இறுதியாக படித்த மக்களுக்கு சலாமை பரப்பக்கூடிய நல்லடியாராகவும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய நல்லடியாராகவும் இரவில் மக்கள் தூங்கும்போது அல்லாஹை வினித்து வழங்கக்கூடிய நல்லடியார்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியர்கள் புரிவானாக. சோளத்தில் நிம்மதியாக நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற இன்னும் அவருடைய வீரம், அவருடைய ஆட்சி, இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.